Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். PM Film International விவி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எனக்கு வந்து 11 என்ன சொன்னார்னா, பிரான்சிஸ் செத்து போகிற டேட் வந்து 11 தான். எனக்கு அப்படி தான் சொல்லி டைட்டில் சொன்னார். பெஞ்சில் வந்து நான் பிஎஃப்னு கிறுக்கி இருப்பேன். அது வந்து கார் நம்பர், பெஞ்ச் கார் நம்பரில் இருக்கும். எனக்கு வந்து இவன் இப்போ என்ன யோசிக்கிறான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஸ்கூலில் வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அவன் நெக்ஸ்ட் அந்த தப்புலேருந்து என்ன சொல்லி தப்பிச்சு வருவான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஓல்டர் பீப்புள் வந்து பிளெஸ் பண்ணாங்க. அவங்களும் தேட்டருக்கு வந்து சில பேர்லாம் வீல் சேர்லலாம் வந்துருந்தாங்க. வீல் சேரில் வந்து எங்களுக்காக கூட இருந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து ஃபோன் பார்ப்பாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10-7 தேட்டர்ஸாவது விசிட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லலாம். ஒருத்தவங்க கூட ஃபோனுன்னு ஒன்று யூஸே பண்ணல. சினி உலகம் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட ரியல் லைஃப் பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ அதாவது ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்பைன் சில்லிங் எஃபெக்ட்ன்றது இருக்கும்ல, அவங்கள நேரில் பார்க்கும்போது அதே ஃபீலில் தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இப்போ உங்களை பார்க்கும்போது அதே அந்த ஸ்பைன் சில்லிங் எஃபெக்டில் தான் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் நான் அந்த எஃபெக்டை விட்டு வெளில வரல அப்படின்னே சொல்லணும். ஸோ இதில் டு ஸ்டார்ட் வித், யார் பெஞ்சமின், யார் ஃப்ரான்சிஸ்? பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ். ஓகே. ஸோ இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பெஞ்சமின்றவன் யார், ஃப்ரான்சிஸ்னவர் யார் அப்படின்ற இன்புட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு பாவமான இன்னசென்ட் கேரக்டர். பெஞ்சமின் வந்து கொஞ்சம் கன்னிங்க, போல்டாக இருப்பான். ஃப்ரான்சிஸ்க்காக அவன் நிற்பான். அது மட்டும் தான் சார் சொன்னார். கதை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபுல்லாக சீன் பை சீன் தான் சொல்லுவார். ஓகே. உங்களுக்கு? எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கதை சொன்னார். கதை ஃபுல்லாக சொல்லிட்டாரு. இதுதான் கதை, அவங்க அப்பா அம்மாக்கிட்ட என் தம்பிக்கிட்ட கூட சொல்லாத அப்படின்னு சொன்னார். ஃப்ரான்சிஸ்க்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். எப்படின்னா வந்து வாய் ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருப்பான், மர்மர் பண்ணிட்டே இருப்பான். எனக்கு கொடுத்த இம்போர்ட் வந்து எங்கே இருந்தாலும் நீ ஃப்ரான்சிஸ்க்காக நிற்கணும் அப்படின்னு ஒரே ஒரு இம்போர்ட் தான் கொடுத்தாரு. ஓகே. ஸோ பெஞ்சமின் ஃப்ரான்சிஸாக வாழ்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, லைக் ஆன் செட்டுக்கு போய் சில விஷயம் நடக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பிளாட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அதுக்குள்ளே எப்படி அந்த கேரக்டர்ஸை உள்வாங்கிக்கிட்டீங்க? அதுவும் குறிப்பாக ஹாரர், இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு படம் பார்க்கும்போது அதில் நம்ம கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணுன்றப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃப்ரான்சிஸாக வாழ்றது அதான் சார் சொன்ன மாதிரி ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஒரு சீன் பை சீன். இப்போ ஒரு சீன் ஷார்ட் போகுதுன்னா அந்த சீனுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ண போகிறப்பா, இப்படி நடிப்பா அப்படின்னு ஃபுல்லாகவே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஈஸி ஆகிடும். ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து சீன் பை சீன். நான் வந்து இப்போது பெஞ்சமினாக இருந்தால் என் தம்பி இறந்துட்டான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். சாரும் அதான் சொன்னார், நீ இப்போ உண்மையாலே பெஞ்சமின். என் செட்டில் பெஞ்சமின் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நானும் பெஞ்சமின் தான் சொல்லிப்பேன். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பெஞ்சமின் தான் சொல்லிப்பேன். என்னை அப்படி கூப்பிடும்போது நானும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டேன். இப்போ என் தம்பி ஒருத்தர் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தா ஆக்டிங் வந்துடும். ஓகே. ஸோ குறிப்பாக நம்ம படத்துடைய முக்கியமான பாயிண்ட் வந்து எனக்கு இன்டர்வல் பிளாக்காக தான் பட்டுது. ஸோ பார்க்கும்போதே அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? அண்ட் படம் பார்த்து லைக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் இருந்தது படம் பார்த்து? ஆக்சுவலாக ப்ரிவியூ ஷோக்கு கூட வர வேணான்னு சொல்லிட்டாரு சார். இந்த மாதிரி ரிவீல் ஆகிடும்ப்பா, வர வேணாம். ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, அப்புறம் வேணாம்ப்பா ரிவீல் ஆகிடும். அப்புறம் பேலஸோவில் போய் தேட்டர் ஆடியன்ஸோட தான் பார்த்தோம். ஓகே. பார்க்கும்போது இன்டர்மிஷன் அப்போது எனக்கு அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமில் காமிக்கிறது ஒரு மாதிரி லைட்டாக கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. நம்மளே பார்க்குறோம், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. புரியுது. ஓகே. உங்களுக்கு பர்சனலாக உங்களோட ஃபேவரட்டான மொமெண்ட் அப்படின்னா இந்த என்டையர் மூவியில் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து அந்த இந்த சீன் தான், இன்டர்வல் சீன். அப்புறம் வந்து கெஃபே ஃபைட் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு கேமரா இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து ரோபோட்டிக் ஆம் மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஒரு படம் பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ் வந்து டேக் அவேவாக இருக்கும். இந்த 2 பசங்க என்ன வந்து மிரட்டிட்டு போயிட்டாங்களேன்ற மாதிரி இருந்தது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் காஸ்ட் லைக் அபிராமி மேமாக இருக்கட்டும், இல்லை நவீன் அவராக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் காஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு நடிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? அண்ட் ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே ஃபஸ்ட்டு நாள் ஷூட் நடந்துச்சு. நவீன் சாருக்கு ஒரு சைட் பேரலாக போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு சைட் பேரலாக போகுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மார்னிங்கில் ஃபுல்லாகவே எடுக்கல, ஆஃப்டர்நூனும் ஃபுல்லாக எடுக்கல.
நான் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் சார் வந்து கதை சொன்னார். ஈவினிங் போல் கதை சொல்லிட்டு இதான் கதை, நீ தான் உன் கேரக்டர் தான் மெயின் இந்த படத்தில், ப்ளாட்டே நீ தான் அப்படின்னாங்க. சரி என்ன சார் மெயின்னு சொல்கிறாரு, ஆனால் இன்னும் ஒரு சீன் கூட எடுக்கலையே நம்மளுக்கு, நவீன் சாருக்கு தான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, மெயின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்து அதுக்கடுத்து தான் போக போக தான் தெரிஞ்சிச்சு இந்த சிமெட்ரி சீனில் இவன் இதுக்கு செத்து போகிற சீனோ அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் என்னன்னு. ஓகே, நீங்கள் உங்ககிட்ட கதை சொன்னார் சார், வந்து டைரக்டர் சார் வந்து கதை சொல்லியிருப்பார். இந்த கதையை சொல்லும் போது இவ்வளோ விஷயம் சொன்னார், பட் படத்தில் வந்து நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், அவுட்புட்டாக பார்க்கும்போது இதெல்லாம் குறியீடாக வச்சுருந்தாரோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு 3 ஹிடன் டீட்டெயில் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு 3 ஹிடன் டீட்டெயில். ஹிடன் டீட்டெயில்னால் அந்த பெஞ்சில் வந்து நான் பிஎஃப்னு கிறுக்கி இருப்பேன். அது வந்து கார் நம்பர், பெஞ்ச் கார் நம்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சாகும் போது ஒரு மாதிரி வாய் வச்சுட்டு தான் செத்துருப்பேன். அப்போது லாஸ்ட்டாக நவீன் சார் சாகும் போதும் அந்த மாதிரி தான், ஜெயிலில் சாகும் போதும் அப்படி தான் வாய் வச்சிருப்பாரு. இது 2 தான். ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து அந்த ஒரு கண்ணில் அழுவுறது கடைசி சீன், நம்ம அந்த திரும்பி இவன் வந்து இறந்தக்கு அடுத்து நான் ஸ்கூல் வருவேன். அப்போ வந்து அவர் என்ன அந்த ஒரு கண் மட்டும் தான் டியர்ஸ் வரும். அது வந்து கடைசி சீனில் ஜெயில் சீன்லையுமே அவர் ஃப்ரான்சிஸை வந்து அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது கூட ஒரு கண்ணில் மட்டும் தான் டியர்ஸ் வரும். ட்வின்ஸ் அப்படின்றத தாண்டி 11 1+1 அப்படின்ற அந்த ஃபேக்டரை வந்து சூப்பராக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெஞ்சமின் +1 ஃப்ரான்சிஸ் அப்படின்ற அந்த ஃபேக்டரை வந்து படத்தில் எவ்வளோ நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது உங்களால் படம் பார்க்கும்போது? எனக்கு வந்து 11 எதை சொன்னார்னா, ஃப்ரான்சிஸ் செத்து போகிற டேட் வந்து 11 தான். எனக்கு அப்படி தான் சொல்லி டைட்டில் சொன்னார். டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்காக தான் டைட்டில் வச்சுருக்கோம். ஃப்ரான்சிஸ் இறந்து போகிற இது வந்து 11 அந்த குறியீடு இருக்குது. பட் அது தாண்டி வேற என்ன ரிலேட்டபிள் ஃபேக்டர் இருந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து நிறைய 65 ட்வின்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது 1+1 2 பேர் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகே, சூப்பர். உங்களுக்கு? அதான் இப்போ ஷர்ட் எடுக்கும் போது சொல்லுவாங்கல்ல 1+1 எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ ட்வின்ஸ்லாம் நானே என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போ 1 நீங்கள் திருப்பி போட்டாலும் அதே மாதிரி தான் தெரியும், 1 தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டேன். அதனால தான் 11 வச்சாங்க. ஹவு கனெக்டட் ஆர் யூ போத்? லைக் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய கம்பேட்டபிலிட்டி இருக்கும். நீங்கள் உங்களை வந்து ட்வின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபிகேஷனாக இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்குள்ள இன்டர்னலாக ஒரு விஷயம் இருக்கும்ல, எனக்கு இவனை பற்றி எல்லாம் தெரியும், இல்லை எனக்கு இவனை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு. பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் அப்படி சொல்லுங்கள். எனக்கு இவனை பற்றி எல்லாமே தெரியும்ண்ணா. ஸோ இப்போ அம்மா அப்பா எங்கேயாவது வெளில போயிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கதை தான் பேசுவான். ஸ்கூலில் இவனுக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாகவே மாற்றி ஷேர் பண்ணிப்போம். ஓகே ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து இவன் இப்போ என்ன யோசிக்கிறான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அவன் நெக்ஸ்ட் அந்த தப்புலேருந்து என்ன சொல்லி தப்பிச்சு வருவான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அவன் இப்போ என்னடா சொல்ல போகிறான், மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வந்து என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன், இவன் ஏதாவது இதான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும் அவன் பண்ண போகிறான்னா அது எனக்கு முன்னாடியே தெரியும், இதுதான் பண்ணுவான் அப்படின்னு. ஓகே, சூப்பர். ஸோ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து 1 வேர்ட்லேயும் ஆன்சர் பண்ணலாம், லைக் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம், உங்களோட பர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். ஓகே, இப்போது இதே மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு கெமிஸ்ட்ரி லேப், ஒரு ஃபிசிக்ஸ் லேப் இருந்தால், லைக் அந்த மாதிரி ஒரு என்கவுண்டரிங் பாயிண்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க? தெரியல, நான் யோசிச்சு பார்க்க முடியல அந்த. ஓகே, ஒரு கிரியேட்டிவான ஆன்சர், ஒன்லி ராங் ஆன்சர்ஸ் மாதிரி. ஒரு கெமிஸ்ட்ரி லேப், ஒரு ஃபிசிக்ஸ் லேப் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பிரிய மாட்டோம், நான் ஒன்றா தான் இருப்போம். ஒன்றா தான் இருப்பீங்க. ஓகே, அந்த சுச்சுவேஷனில் என்ன கால் எடுப்பீங்க? லைக் வேணாம் 2 பேரும் 2 பக்கம் பிரிய வேணாம், நம்ம ஒரே பக்கம் போயிடலான்னு எடுப்பீங்க. ஓகே, உங்களோட பதில்? எனக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஓகே. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரஸ்டபுளாக இருக்காங்க. இவனை நம்பி நான் ஒரு இடத்துல விடலாம். அவங்க எல்லாம் இவனை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் தான் மோஸ்ட்டாக ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் தைரியமாக அனுப்பிச்சி விடுவேன். ஓகே, சூப்பர். இப்போது இதெல்லாம் தாண்டி பெஞ்சமின் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான், ஃப்ரான்சிஸ் உயிரோட இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் இந்த கதை எப்படி மாறி இருக்கும்? பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் இறந்துட்டார் கதைப்படி, பட் வாட் இஃப் ஃப்ரான்சிஸ் இஸ் அலைவ் டுடே அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும். கண்டிப்பாக ரிவெஞ்சுன்னு ஒன்று இருந்திருக்கும். 2 பேரும் ஆனால் அதை சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இவன் கண்டிப்பாக வந்து பெருசானோடனே ஷேர் பண்ணியிருப்பான் இது எல்லாத்தையும். பெஞ்சமின் வந்து அது கோவப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ரிவெஞ்சுன்னு ஒரு நடந்திருக்கும், ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருப்போம் அதில். ஓகே, சூப்பர். ஸோ ஃப்ரான்சிஸ் சாவலைன்னா, லைக் டெக்னிக்கலி நீங்கள் படத்தில் சாவலைன்னா எப்படி இருந்திருக்கும்? அதான் இவன் சொன்ன மாதிரி தானா, 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, இல்லாட்டி அது இந்த கதையே நடந்திருக்காது. ஃப்ரான்சிஸ் சாரே பண்ணி இந்த மாதிரி படத்துலேயே வர மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டான் ஃப்ரான்சிஸ். அப்படியே அவனுக்குள்ளே வச்சு அப்படியே எனக்குள்ளேயே வச்சுட்டு கதை அப்படியே முடிஞ்சிருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, அந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே ட்வின்ஸ், நம்ம கதையில் வர மாதிரி எல்லாருமே ட்வின்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க?
உடனே பாண்ட் ஆகிடுவோம் நான் இப்போது. ஓகே, எல்லாரோடையும்? எல்லாரோடையுமே. இப்போ வந்து ஸ்கூல்லனா சின்ன பசங்க கூட பேச மாட்டோம், பெரிய பசங்க கூட பேச மாட்டோம், நம்ம செட்டோடய பேசுவோம். இதுவே ட்வின்ஸாக இருந்துச்சுன்னா எல்லாரோடையும் பழகுவோம். ஓகே ஓகே. உங்களுக்கு? ஆமாம், எல்லாரோடையும் பழகிடும். ஏன்னா வந்து அவங்களும் நம்மள மாதிரி தானே, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம ஃபீலிங்லாம் புரியும், ட்வின்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு புரியும். எல்லாருக்கூடயும் மோஸ்ட்டாக பாண்ட் ஆகிடுவேன். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து வாட் இஃப் ஃப்ரான்சிஸுக்கு பதிலாக பெஞ்சமின் செத்து போயிருந்தா கதை எப்படி மாறி இருக்கும்? ஃப்ரான்சிஸ் வந்து லீகலாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். இன்னசென்ட் வேல வந்து லீகலாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். ரிவெஞ்ச் எடுத்திருந்தா கூட இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லீகலாக எடுத்திருப்பான். அந்த மாதிரி கோர்ட்டில் பனிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ண தப்பை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது தான் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்சிஸ் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக, இப்போ இவனை மாதிரி டிவிஎஸ்ஸாக, பெஞ்சமின் மாதிரி டிவிஎஸ்ஸாக பண்ணாமல் இன்னொரு ட்வின்னை கொண்டு வழியை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காம லீகலாக எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். அது வேற ஒரு சாகாவாக இருந்தது. ஓகே, ஹவு எமோஷனலி பாண்டட் ஆர் யூ வித் யுவர் பிரதர்? லைக் இந்த சும்மா கோர்த்து விடுறது, விளையாட்டுக்கு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்றத வரைக்கும் யோசிக்கிறேன்னு சொன்னீங்களே. ஹவு எமோஷனலி பாண்டட் ஆர் யூ வித் யுவர் பிரதர்? இப்போ எனக்கு சின்ன வயசில் வந்து அடிபட்டுருச்சு, கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடியே தோணுச்சு, இவன் மொட்டை மாடியில் விளாண்டுட்டு இருந்தால் எனக்கு தோணுச்சு ஏதோ தப்பாக நடக்க போகுது இவனுக்கு அப்படின்னு தோணுச்சு. கரெக்டாக நான் மேலே போகிறேன், இவனுக்கு கை உடஞ்சிருச்சு. அப்போது நான் அது வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தேன். இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கடுத்து சைலண்ட் ஆகிட்டேன், யாருக்குமே பேசல. அப்போ தான் புரியுது நம்ம சண்டை போட்டுக்கிறோம் ஆனால் எவ்வளோ பாண்டடாக இருக்கணும், அப்போ தான் புரிஞ்சுது. ஓகே ஓகே. நீங்கள்? எனக்கு வந்து இவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் இப்போ வந்து சின்ன வயசில் நான் வந்து இவன் எங்கள் வீட்டில் இருப்பான், நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருப்பேன். அப்போது வந்து எனக்கு தோணலை, எனக்கு வந்து அண்ணன் 2 பேர் இருக்காங்க, கசின்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஜாலியாக இருப்பேன். ஆனால் வளர தான் தெரிஞ்சது இவன் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது ஒரு இடத்துலன்னு தோணுச்சு. ஓகே. 11 மாதிரி ஒரு படம் வந்து பயங்கர இம்பேக்ட் கொடுத்த ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசப்ஷன் கொடுத்துருக்கு, அண்ட் பீப்புள் படம் பார்த்துட்டு உங்களை பர்சனலாக பாராட்டின மூமெண்ட் எதாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பர்சனல் நிறைய பேர் பிளஸ் பண்ணாங்கண்ணா. நிறைய ஓல்டர் பீப்புள் வந்து பிளஸ் பண்ணாங்க. அவங்களும் தியேட்டருக்கு வந்து சில பேர்லாம் வீல் சேர்லலாம் வந்திருந்தாங்க. வீல் சேரில் வந்து எங்களுக்காக கூட இருந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருக்காரு, திருச்சியிலேருந்து ஒரு போர்ட்ரேட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராரு, இன்றைக்கி நைட் எடுத்துகிட்டு வராரு, அதுவும் திருச்சியிலேருந்து எங்களுக்காக. ஸோ ஹாப்பியாக இருக்கேன், அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு. ஓகே. உங்களுக்கு? சொன்ன மாதிரி தான் ஹிந்தி வரைக்கும் படம் அவ்வளோவா ரீச்சே ஆகலை. ஆனால் ஹிந்திலேருந்து நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி சூப்பராக இருக்குப்பா ப்ரோ படம் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ஸ் மெசேஜஸ்லாம் வருது. இப்போ ரிக்வஸ்ட்டில் பார்த்தா 70 to 80 மெசேஜஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் பொறுமையாக ரிப்ளை பண்ணோம். ஒன்னொன்று ரிப்ளை பண்ணோம். ஓகே, கூல். ஸோ உங்களை ரியலிஸ்டிக்காக லைக் நடித்தது, செட்ஸில் இருந்ததெல்லாம் தாண்டி தியேட்டரில் உங்களை பார்க்கும்போது ஹவு ஹாப்பி வை யூ? லைக் அப்பா அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, அண்ட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக டேரக்டருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருந்திருக்கும். ஏன்னா இப்படி ஒரு ரெக்கக்னேஷன்றது இந்த கேரக்டருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் இந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும் போது நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? லோகேஷ் ப்ரோட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா நாங்கள் நம்பவே இல்லை, எல்லா டேரக்டர்ஸும் சொல்கிற மாதிரி தான் அவங்க பையனுக்கு தான் வெயிட்டான ரோல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. நாங்கள் நம்பவே இல்லை, இது வெயிட்டான ரோல் இல்லை போல் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே தேங்க்ஸ் சொன்னோம். ஓகே ஓகே. உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, டேரக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? நான் வந்து டேரக்டர் சார்கிட்ட வந்து சொன்னேன், சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நவீன் சார்கிட்ட போகிறாங்க, எங்கள் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு, நீ போக போக பாரு உனக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே இப்போ வந்து பெஞ்சமின் அந்த ஜெயில் சீனை எடுத்துட்டு பின்னாடி வந்து அதுக்கடுத்த ஒரு 10 செகண்டில் வந்து நான் எங்களோட எடுத்து தான் வருது. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சொன்ன அது ஒரே விஷயம் தான், எல்லா டேரக்டர்ஸும் சொல்கிறது தானே, ஆனால் நீங்கள் அதை பண்ணி காட்டிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டோம். ஓகே. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் சொன்னீங்க. படத்தில் நீங்கள் தியேட்டரில் படம் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இதுக்கு கிளாப்ஸோ இல்லை இதுக்கு வந்து ஒரு மாதிரி அப்சல்யூட் சைலன்ஸில் படத்தை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு மூமெண்ட்னா அது லைக் அந்த ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட் அப்படின்றது, அது உங்களுக்கு என்ன மூமெண்ட்டாக இருக்குது? எனக்கு வந்து ஃப்ரான்சிஸ் ஆகலை. நிறைய பேர் வந்து தியேட்டரில் வந்து ஃபோன் பார்ப்பாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10-7 தியேட்டர்ஸாவது விசிட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லலாம். ஒருத்தவங்க கூட ஃபோனுன்னு ஒன்று யூஸே பண்ணல. ஃபோன் ஒரு சைடாக டேஷ்போர்டில் இருக்கும், இவங்க வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து படம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு மாதிரி கேட்கணும்னு தோணும், ஏன் இந்த படத்தை இப்படி பார்க்குறீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு. ஆனால் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட்ன்றது படத்தோட இந்த சீன் அப்படி சிமெட்ரியிலேருந்து மனோகர் சார் துரத்திட்டு வருவாங்கல்ல, அதுக்கடுத்து மனோகர் சார் வந்து வீட்லேயும் இருப்பார். அதை பார்த்துட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க,
இந்த மாதிரி என்ன இவர் வீட்லயும் இருக்காரு, ஒரு வேளை பிரான்சிஸா சாவவே இல்லை போல. அது உங்களுக்கு கேக்குது? எங்களுக்கு கேட்குது பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் யானைக்கும் அடிசருக்கும் அந்த டயலாக் வந்து செம்ம கிளாப்ஸ் தியேட்டர் ஃபுல்லாகவே. அது கரெக்டாக அந்த டைமில் போகும், கரெக்டாக எல்லாரும் விசில்லாம் பறக்கும். ஓகே. ஸோ அந்த மொமெண்ட் செம்ம சரியலாக இருக்கும்ல, அப்படியே நம்ம அந்த டயலாக் கேட்கும்போது கரெக்டாக கிளாப்ஸ் விசில் எல்லாம் பார்க்கும்போது. ப்ளஸ் இவன் ஒரு லுக்கு வரும், அந்த டெத் ஸ்டார் அதுக்கெலாம் கத்துறாங்க, அதை பார்த்தா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. அந்த டெத் ஸ்டார் இப்போ ரீக்ரியேட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. நீங்கள் நார்மலாக பார்த்தாலே அப்படி தான் இருக்குது, லைட்டாக பயமாக இருக்குது. அந்த டெத் ஸ்டார் மொமெண்ட் ஓகேவா? அண்ட் சீன் இன் 3, 2, 1 ஆக்ஷன். செமையா இருந்தது ப்ரோ. ஆனால் பார்க்கவே பயமாக இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்குது? அது அந்த சீன்ல அப்படி இருக்கும். ஓகே. அந்த ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி வருது, அப்படியே வருது பாருங்களேன். ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி நிற்குது உங்களுக்கு. ஓ மை காட். ஸோ அந்த சீன் உங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னலி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? ஆமா, தம்பின்னு ஒருத்தர் இல்ல. அப்போ வந்து நான் பெஞ்சமினா இருக்கும் போது இப்போ உண்மையாலே இவன் இருக்கான், இவன் இப்போ இல்ல, நான் மட்டும் கிளாஸ்ல போய் தனியா உட்காரும் போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, கண்டிப்பா என்னடா தம்பின்னு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணி தான் பண்ணேன். ஓகே ஓகே சூப்பர். பட் ஜோக்ஸ் அபார்ட், இந்த படம் பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஒரு பர்சனலாக கனெக்டும் ஆயிருக்கு. நிறைய பேர் இப்போ கூட படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் லைனப் என்னெல்லாம் இருக்குது அண்ட் வாட் ஆர் யுவர் பிளான்ஸ்? இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அது இன்னும் அக்செப்ட் பண்ணலை. 2ல இன்னும் ஜூன் 2லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே சூப்பர். ஓகே. உங்களுக்கு சேம் ரெண்டு பேருக்கு அது பண்ணியிருக்கா. அப்புறம் இவன் வந்து அர்ஜுன் தாஸ் சாரோட பாம்னு ஒரு மூவி பண்ணியிருக்கா, விஷால் வெங்கட் சார் டிரெக்ஷன்ல. ஓகே. அது இப்போ ஜூலை எண்ட் அந்த மாதிரி வந்துடும். வெரி குட் வெரி குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு அண்ட் இவ்வளோ இன்சைட்ஃபுல்லான விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.